ஹலோ பிகினர்ஸ், இப்போ வந்து நம்ம ஆரி ஒர்க் போடுறதுக்கு ப்ளவுஸில் எப்படி மார்க் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். இப்போ அளவு ப்ளவுஸை வச்சும் பண்ணலாம், இல்லட்டா மெஷர்மெண்ட் வச்சும் பண்ணலாம். இப்போது இவங்களோட கை உயரம் வந்து 10.5 இன்ச்சு. 10.5 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு ஆம்கோலோட அளவு அப்படியே நம்ம மெஷர்மெண்ட் பண்ணலாம், இல்லட்டா அளவு ப்ளவுஸ் இருந்தாலும் அதை வச்சு நம்ம மெஷர்மெண்ட் பண்ணலாம். இப்போ அளவு ப்ளவுஸோட ஸ்லீவை இப்படி போட்டுட்டு அதாவது இதை பாருங்கள், ஷோல்டர் ஜாயிண்ட் இருக்கீங்களா, அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கணும், இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கணும், அவுட்டரில் ஒரு மார்க் பண்ணிக்கணும், அக்குலாண்ட ஒரு மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு எடுத்துட்டு அப்படியே வந்துட்டு ஒரு கர்வ் வரைஞ்சிக்கின்னு நம்மளுக்கு இந்த 5.5 இன்ச்சு அளவு மார்க் போதும். இவங்களுக்கு கை சுற்றலோட மார்க்கு இது போதும். அதனால் அது வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிவிட்டு அப்படியே துணியை திருப்பி இந்த சைடு அதே அச்சா மாதிரி அதை தூக்கி இப்படி ஃபோல்டு பண்ணி அமுக்குனா அந்த அச்சு வந்து நம்மளுக்கு இந்த பக்கம் வந்துடும். இது வந்து நம்ம ஃப்ரண்ட்டு பக்கம் வந்துட்டு நம்ம இந்த கர்வ் எடுக்கணும் இல்லைங்களா, அதையும் நம்ம வரைஞ்சிட்டு அந்த பக்கம் எப்படி நம்ம கோடு போட்டோமோ அதே அச்சு எல்லாமே இந்த பக்கமும் வந்துடும். அப்படியே போட்டு பதிய வச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி போட்டு பதிய வச்சோன்னா வந்துடும். இதுதான் வந்துட்டு ஃப்ரண்ட்டோட அளவு. இப்படி போட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்துடும். பேக்கை தூக்கி இப்படி போட்டோன்னா வந்துடும். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம திருப்பியும் டார்க் பண்ணி இப்படி கை வரைஞ்சிக்கணும். அதுக்கப்புறமா இன்னொரு கரை பக்கமாக இந்த பக்கம் திருப்பிக்கணும். ஃபோல்டிங் வந்து நம்ம பக்கம் வரணும். வந்துட்ட பிறகு இவங்களுக்கு வந்து 15 இன்ச்சு உயரம் ப்ளவுஸோட உயரம். நெக்கு வந்து இவங்க வந்து ரவுண்ட் நெக்கு தான் கேட்டிருக்காங்க. அந்த நெக்கு நம்ம வரைஞ்சிக்கணும். இவங்களுக்கு ஷோல்டரோட அளவு வந்து 3 இன்ச்சு போதும். இப்போ 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு அந்த அவுட்டரில் அப்படியே ஒரு நேராக ஒரு கோடு போட்டுக்கின்னு அப்படியே ஒரு கர்வ் வரைஞ்சிக்கினா நம்மளுக்கு வந்து அந்த ரவுண்டு ஷேப்பு கிடச்சிடும். அதுக்கப்புறமா மீதியெல்லாம் வந்துட்டு இவங்களோட ஷோல்டர் அளவு 6 இன்ச்சு வைக்கிறோம், மார்பு சுற்றளவு 10 வைக்கிறோம். அதெல்லாம் சும்மா அப்படியே மார்க் பண்ணிவிட்டு டானா போட்டு அதெல்லாம் சும்மா லைட்டாக வரைஞ்சிக்கினா போதும். நம்ம கட் பண்ணும் போது தான் வந்துட்டு நம்மளுக்கு கரெக்டான அளவு வேணும். இப்போது நம்மளுக்கு நெக்கோட அளவு மட்டும்தான் வேணும். நெக்கோட அளவு இவங்களுக்கு வந்து 2.5 1/2 இன்ச்சு தாண்டி 3 இன்ச்சில் 3 இன்ச்சு 3/4 இன்ச்சு எவ்வளோ ப்ராடு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதை வரைஞ்சிக்கணும். இதை அப்படியே திருப்பி போட்டு இந்த துணியை நம்ம அப்படியே திருப்பி போட்டோன்னா நம்மளுக்கு வந்துட்டு இந்த பக்கமும் பதிஞ்சிடும். இதை பாருங்கள், இந்த மாதிரி பதிஞ்சிட்ட பிறகு நம்ம வந்துட்டு அதே மாதிரி வரைஞ்சிக்கினா நம்மளுக்கு வந்து இந்த ரவுண்ட் ஷேப்பு கிடச்சிடும். ஒன்று மேலே ஒன்று ட்ரேஸ் பேப்பர் வச்சு வரைகிற மாதிரி இந்த ப்ளவுஸுக்கு இது மேலே வச்சு நம்ம வரையணும். இப்போ இந்த மாதிரி கிடச்சிடும். அவ்வளோதான், ரவுண்டு வந்து கிடச்சிச்சிங்களா. அவங்க வந்துட்டு ஒர்க் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்டோட கர்வ் வந்து கரைப்பக்கம் தான் வரணும். வந்துட்டு அவங்களுக்கு ஷோல்டர் உயரம் வந்து 6.5 இன்ச்சு. அதே மாதிரி ஃப்ரண்ட் வந்து அவ்வளோ முக்கியம் கிடையாது, நம்மளுக்கு பேக்கு தான் ரொம்ப முக்கியம். இது வந்து ஃப்ரண்ட் வெட்டிட்ட பிறகு அதை வச்சு நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உயரம் மட்டும்தான் முக்கியம். உயரம் வந்து 6 இன்ச்சு வேணுமா 7 இன்ச்சு வேணுமா அதுக்கேற்ற மாதிரி 3 இன்ச் அகலத்தில் நம்ம வரைஞ்சிக்கின்னு ரவுண்ட் ஷேப்பு எடுத்துக்கணும். அவ்வளோதாங்க. இதுதான் மார்க் பண்ணுறது. யாருன்னா ஆரி ஒர்க் ப்ளவுஸ் மார்க் பண்ணணுன்னா இந்த மெத்தடில் தான் பண்ணணும். இப்போ பாருங்க, இன்னொரு ப்ளவுஸ் கூட பண்ணியிருக்கேன். இதுவும் ஸ்லீவு, இந்த நெக்கு பாருங்கள், இந்த நெக் இந்த மாதிரி. இதுக்கும் ஒரு ஃப்ரண்ட், நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நெக்கு. இதெல்லாம் வந்து க்ளோஸ் நெக்காக வந்துட்டு வரும். நம்மளுக்கு வந்து உள்ளே வந்து வரைஞ்சிக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அது வந்து ஸ்லீவு, இது வந்து ஃப்ரண்ட்டு. இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு ப்ளவுஸ்க்கும் ஆரி ஒர்க் பண்ணணும்னா வரைஞ்சி கொடுத்தோன்னா அவங்க போட்டு கொடுத்துட்ட பிறகு நம்ம மார்க் பண்ணி எப்பவும் போல் வெட்டி நம்ம தைக்கலாம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.